கண்டிப்பாக. ஆக்சுவலி பூவே உனக்காக சீரியலுக்கு அப்புறம் என் கேரக்டர் பேர் கதிர். நிறைய பேர் கதிர் கதிர் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு 2 months லைட்டாக இருந்துச்சு. 3rd monthலேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் விஸ்காம் படிக்க போகிறேன்னு பெரிய சண்டைலாம் போட்டு அப்படி இப்படின்னு உண்ணாவிரதம் ஏதோ பண்ணோம். ஆக்சுவலி நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல ரெகக்னைஸ் ஆகுறாங்க. இந்த ஒரு நொடி பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணுவியாடா நீ, இதெல்லாம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீ பிகேம் ஹாப்பி. ஹாய் ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐசக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரிட்டியை பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, அவர் பேசிக்காக ஒரு டான்ஸர், பேசிக்காக ஒரு ஆங்கர், பேசிக்காக ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், பேசிக்காக அவர் ஒரு ஃபில்ம் ஆர்டிஸ்ட். ஸோ இன்றைக்கி ஒரு நொடி படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்த அருண் கார்த்தி அவர்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நொடி படம் வேறு லெவலில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஷார்ட் டைமில் நிறைய படங்கள் வந்ததில் ஒரு நொடி வந்து ஒரு நிமிஷம் கூட யாருமே பேசாமல் இருந்ததில்லை, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ. சரி, இப்போது அந்த ஒரு நொடி படத்தை பற்றி நம்ம நிறையவே அதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல உங்ககிட்டயே நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் எப்படியெல்லாம் போச்சு, ஸோ இந்த படத்துக்கு எப்படி நீங்கள் மெனக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம்லாம் பேச போகிறோம். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்குள்ளே, அதாவது இந்த சினிமா துறைக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானவில் டிவி நேயர் எல்லாத்துக்குமே வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தா 4th standard 5th standard படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து ரஜினி சார் படம் ஒன்று பார்த்துட்ருக்கிறப்போ, அப்பா அம்மா ஃபேமிலியெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ, அப்போ அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, அந்த மாதிரி ஒன்று சின்ன வயசில் சின்னதாக ஒரு ஆசை அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் எல்லாமே அப்படி போச்சு. அப்போல்லாம் வெளியே சொல்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சின்ன பையனாக இருந்துட்டு தாடி மீசை எல்லாமே இருக்கிறப்போ நம்மளெல்லாம் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாதுல்ல, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் விஸ்காம் படிக்க போகிறேன்னு பெரிய சண்டைலாம் போட்டு அப்படி இப்படின்னு உண்ணாவிரதம் ஏதோ பண்ணோம். கடைசியில் எப்பவும் போல் நம்ம தமிழ் பசங்களுக்கு தெரியும்ல, இன்ஜினியரிங் படித்தா ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி என்னை இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் தான் வாழ்க்கைன்னு சொல்லி, சரி இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தாச்சு. அப்படி போயிட்டு இருந்த டைமில் ஒரு ரெப்யூட்டட் சேனலில் ஒரு ஆடிஷன் நடந்துச்சு. ஸோ என் பிரதர் வந்து அதெல்லாம் மோனோ ஆக்டிங்லாம் பண்ணிருப்பான். அவர் கூட போயிட்டு நானும் வந்து அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் கோயம்புத்தூரில் ஒரு 4000 பேரில் 40 பேர் டைட்டில் வின்னர்ஸ் இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தராகி அப்படியே ஸோ அப்படி என் கெரியர் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ரிச் பாய் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங்லாம் கால் பண்ணுவாங்க. காலேஜில் இருப்போம், திடீர்னு ஷூட்டிங். நான் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் நிறைய ஷூட்டிங் நடக்கும். மேக்ஸிமம் நிறைய ஷூட்டிங் நடக்கிறப்போ கால் அப்படின்னு பண்ணாங்கன்னா, அதுவே வந்து ஒரு ராசியான பிளேஸும் கூட இல்லையா கோயம்புத்தூர் சினிமாவுக்குன்னு. ஸோ காலேஜெல்லாம் ஷூட்டிங்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறோம், செவரேதி குதிச்செல்லாம் போயிடுவோம். அந்த மாதிரி ஷூட்டிங் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னாலே நம்ம போயிடும். ஷூட்டிங் கால் பண்ணாலே போயிடுது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நீங்கள் சொன்னால், ஆனால் இந்த பக்கம் குறுக்க நடந்து போகிற மாதிரி இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னா டைலாக்லாம் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக கை தூக்குறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்படியே கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஹீரோ, அப்படியே ஒரு இதுவாக அப்படியே கேட்டகரி போயிட்டு சேனலில் விஜே பண்ணியிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன், பேக் டான்ஸராக இருந்திருக்கேன், அந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சர்வைவலுக்கு காலேஜ் முடிச்சு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணேன் கெரியர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டார்டிங்கில் என்னை விடல. அதுக்கப்புறம் இவன் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மிஸ்ஸே பண்ணுற முடியாதனால அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. காலேஜ் முடித்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறமும் நான் சினிமா தான், இன்ஜினியரிங் முடித்து வேலை கிடச்சிச்சு. அப்பவும் வந்து சினிமா தான் வேணும் ட்ரை பண்ணுறேன். ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் நீ ஏதோ பண்ணுற, நான் சர்வைவலுக்காக அதான் நான் சொன்னேன்ல, பேக் டான்ஸராக கொஞ்ச நாள் இருந்தேன், சேனலில் விஜே பண்ணேன்.
ஆங்கரிங் பண்ணேன். உங்களுக்கு தெரியும்ல அது பட் வருமானம் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து என்ன நம்பி தான் இருந்துச்சு. நான் காலேஜ் படித்து முடிக்கிற டைம்லேருந்தே ஃபினான்ஷியலாகவும் சரி, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அப்போ வந்துச்சு. இப்போ நல்லா இருக்காரு. அந்த டைமில் என்ன தான் நம்பி ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ 2.5 years நான் ஏதோ பண்ணி அப்போ ஒரு 4 years, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2.5 years காலேஜ் முடிச்சோம். இப்போ 6.5 years ஆகிறப்போ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒரு பேங்க்கில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் நான் இன்னும் சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சினிமாவை போய் சென்னை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடிலாம் சென்னை வந்து போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராட்டி பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம மனசு திருப்தி ஆயிடும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் நடக்காட்டி நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இல்லாட்டி ரொம்ப பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம், இல்லை அதை நினச்சே ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தது. அப்போ எனக்கு பூவே உனக்காக சீரியலில் ஆடிஷன் மூலிமா நான் செலக்ட் ஆகி, ஸோ அது நல்ல ஒரு பேர் கிடச்சிச்சு. ஸோ சன் டிவிக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாமே ஆக்சுவலி மூவி தான் பண்ண வந்தோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஒரு பெரிய சீரியல் அது. ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவிஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பர். ஏன்னா உங்களோட கெரியரே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வளரும் பொழுது பார்த்தீங்கன்னா பேக்லேயே நமக்கு வந்து பேக் சைடில் ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கஷ்டம். இந்த கஷ்டத்தை வந்து கடந்து வர்றது தான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். எப்படி வந்து ரட்சகன் படத்தில் அப்படி நரம்பெல்லாம் தடியாக அதுக்கு ஒரு சிஜி பண்ணுறாங்களோ, ஸோ அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே நமக்கான ஒரு எனர்ஜி அது கண்டிப்பாக ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு நம்ம வந்து ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும், பிராண்டட் இது வாங்கணும்னாலும் நம்மளுக்கு கிடைக்காது. அது நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே சம்பாரிச்சிட்டு நான் எல்லாமே பிராண்டடாக போடுவேன்டா அந்த மாதிரி ஒரு பிராண்டடாக ஒரு ஷூ வாங்குறது அது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல். நம்ம சம்பாரித்து நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், நம்ம உழைப்பில் வாங்குறோங்கிறது ஒரு ஹாப்பி ஃபீல் தான் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பிராண்டடாக யூஸ் பண்ணது என்ன பொருளாக இருக்கும்? இல்லை நான் வந்து பிராண்டட் நான் வந்து சும்மா சின்ன பட்ஜெட்டில் தான் எடுப்பேன், பட் அது எனக்கு ரொம்ப பிராண்டடாக இருக்கும்னா என்னத்தை சொல்லுவீங்க? எனக்கு வந்து பிராண்டட் அப்படின்னா எனக்கு உட்லாண்ட் ஷூ வாங்கணுன்ட்டு ஓகே ஆசை இருந்துச்சு. வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. அப்போ நான் போய் உனக்காக சீரியல் டைம் அப்போவே அது வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்ப்போம் இவ்வளோ பட்ஜெட்டா எதுக்கு, வீட்லேயும் வந்து ஏதோ இப்படி தான், பட் அதெல்லாம் சரி அந்த ஆசைகள் நிறைவேறாமல் கூட இருந்திருக்கும்ல. உங்களுக்கு பிடிச்சது சரி ஏதோ கிடைச்சதை வச்சு நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஆமாம் சில நேரங்கள் ஆள் பாதி ஆடை பாதின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எனக்கு கிடைச்ச விஷயத்த ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 1000 rupeesக்கான ஒரு ஷூவாக இருக்கும். பட் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏப்பா இது ஒரு 10,000 இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டதுண்டா? அதெல்லாம் வந்து நம்ம அப்படி சூஸ் பண்ணுறது தெரியுது இது தெரியல அப்படி தூக்குறது அதெல்லாம் முன்னாடி. இப்போவும் சில டைம் போனால் அந்த மாதிரி ஷாப்பிங்கும் போனோம்னா ரெகுலர் யூஸ்க்குலாம் அந்த மாதிரி தெரியுது தெரியல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா காலேஜ் டைம் அப்போலாம், ஸோ ஒன்றா போகிறது. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. இல்லை அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக. நான் வந்து ஆல்வேஸ் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸ்டோரி வந்து அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நம்ம வந்து வாழ்கிறோம், நம்ம ஃப்யூச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம தாத்தாலாம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேரனுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லணும், உங்கள் தாத்தா இது பண்ணாண்டா அது பண்ணாண்டான்னு. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஒரு முயற்சியும் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் என்றைக்குனாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல்லாம் ஒரு விஷயம் எடுத்து போடலாம். வீட்டில் சப்போர்ட் இல்லை சினிமாவுக்கு. ஸோ நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இப்படி தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் ஸ்டோரிஸாக தான் இருக்கும். பட் அந்தந்த ஃபீல் நம்ம பண்ணுறப்போ அது ஒரு மேஜிக்காக ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு நானாக வந்தால் யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளாக வந்து வரது இருக்குல்ல. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேஷன் ரொம்ப முக்கியம், பேஷன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். முயற்சிகள் ஒரு பக்கம் வந்து சினிமாவாக இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பாலமாக இருக்கிறது வந்து ஒரு தொகுப்பாளர் பணியை வந்து நீங்கள் தேர்வு பண்ணேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ அங்கே அதில் ஒரு சில ட்ராஜடியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஆக்சுவலி அந்த டைம் அப்போ நான் வந்து டான்ஸராக நான் வந்து பேக் டான்ஸர் அந்த மாதிரி ஃபுட் லூஸ்ன்னு சொல்லி எங்கள் மாஸ்டர் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து டான்ஸ்க்கு இது பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் முன்னாடி இருந்தே ஆடுவோம். பட் சினிமாவுக்கு வரப்போ ப்ரொஃபஷனல் டான்ஸிங் இருக்கும். ஸோ அது பண்ணிட்டு கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா போய் எப்படி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு வெல்கம் கேர்ள்ஸ் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்,
பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஆமாம் ஈவென்ட் எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணால் எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுவேன். பேக் டான்ஸிங் கொடுத்தா போயிடுவேன், ஆங்கரிங் கொடுத்தாலும் போயிடுவேன், சேனல் விஜய். அது ஆக்சுவலி என்னென்னா நடுவில் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எங்கள் டீம் இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸாக பண்ணிட்டு இருக்கிறப்போ நீ ஆங்கரிங் எல்லாம் பண்ணுவல மச்சான், சேனலில் விஜேவாக போய் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த டைம் அப்போ போனது தான். சரி போய் ட்ரை பண்ணுவோம், சம்பளம் வரும், வீட்லேயும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போனது தான். ஸோ போனவொடனே நான் செலக்ட் ஆகிட்டேன். அது லைவ் ஷோ, இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம லூஸாக விட்டுட்டாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறதுக்கான ஒரு எம்சி கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து லைவுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கும். நான் அதுக்கு முன்னாடி எம்சிஸும் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நிரந்தர வருமானம் வேணும்ல. ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, போனேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயும் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் எனக்கு வரும் போல இருக்கேப்பா அப்படின்னு? இல்லை, அதுக்கு முன்னாடியே தெரியும். பட் இது சர்வைவலுக்காக நம்ம சினிமாவில் இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணது. இல்லை ஏன்னா ஒரு காலம் இப்போ இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆப் மூலமாக தன்னை வந்து மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி தன்னை ஒரு நடிகராக்கிக்கிறதுக்கான ஒரு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னி இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளார இந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் உண்டு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் தொலைக்காட்சிகளில் தான் அந்த முதல் வாய்ப்புகளே வந்து சிலருக்கு வந்து அவங்களுக்கு பாலம் அங்கே தான் அமையும். ஸோ அப்போ அங்கேருந்து சிலருக்கு கிரியேட் ஆகி வருவாங்க. அவங்களுக்கான ஒரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சேனல்லேருந்து சொல்லுவாங்களா இல்லை யூடியூப் அண்ட் இன்ஸ்டா? இப்போ இன்றைக்கி தான் நம்ம யூடியூப்பை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கி யூடியூபே வந்து அந்த உள்ளூர் தொலைக்காட்சி தானே? ஆமாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அதுலலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரியான அனுபவம்லாம் கிடச்சிருக்கா? ஆங்கரிங்கு இல்லை ஆங்கரிங்காக இருக்கட்டும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் போய் ஏதோ ஒரு புதுசாக நடந்த ஒரு அனுபவங்கள். ஆக்சுவலி நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல ரெகக்னைஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் அண்டு டெடிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துல பேஷன்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போயிடுவோம் நம்பிக்கை. ஸோ முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் இந்த இன்ஸ்டா, அந்த ரீல்ஸு, இந்த டிக்டாக்லாம் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த டைம் அப்போது அதனால வாய்ப்பான்னு இல்லை. நம்ம இப்போ பூவே உனக்கு எல்லாமே ஆடிஷனாக இருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து சீரியல் அப்படின்னாவே இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு முன்னாடி ஒரு இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சீரியல். ஸோ இன்னைக்கு வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா, எப்போவுமே அது தாய்மார்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னாவே சக்ஸஸ் தான். கண்டிப்பாக. அந்த மாதிரி இப்போ நீங்கள் நிறைய வெளியிலலாம் நீங்கள் போகும்பொழுது உங்களோட கேரக்டரை வந்து சொல்லி யாராவது பப்ளிக்கில் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாக. ஆக்சுவலி பூவே உனக்கு சீரியலுக்கு அப்புறம் என் கேரக்டர் பேர் கதிர். ஓகே. நிறைய பேர் கதிர் ஒரு ஃபஸ்ட்டு 2 months லைட்டாக இருந்துச்சு. 3rd monthலேருந்து வேறு ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் ஃபேன்ஸ் அண்ட் மக்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து சன் டிவியோட பவர் அப்படி. இந்தியா, மலேசியாஸில் இருந்து கூட நிறையா ஃபேன்ஸு அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சி நமக்காக ஒரு அவங்க பேசுகிறப்பே நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஒரு ஹாப்பினஸோட நம்மளுக்கு பேசுறது, அதெல்லாம் வந்து இதுக்கு தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு 100 பேர் திட்டிருப்பாங்க, ஒரு 1000 பேர் அதை ரசிச்சிருப்பாங்க உங்களையே. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சேட்டையாக பண்ணியிருக்கிறது ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கோவப்படும் போதோ இல்லை யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் நெகட்டிவாக அவங்கள பற்றி நீங்கள் அந்த சீனில் பண்ணும்போது அவங்களுக்கான சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சீரியலோட லைஃப் அது வேற மாதிரியான ஒரு ஜேர்னி அது. எஸ். ஸோ அந்த ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் வந்து கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் சினிமா இல்லையா? அதுக்கப்புறம் தான் சினிமா கையில் எடுக்கிறீங்க நீங்கள். முன்னாடி இருந்தே சினிமா தான் பண்ணணும்னு இருந்தோம். ஆனா சினிமா கையில எடுக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, அது எப்படின்னா அப்போல்லாம் வந்து இன்ஸ்டா, யூடியூப், டிக்டாக் அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்துச்சுல்ல. ஸோ நான் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கணும். ஸோ என்ன சோர்ஸாக வேணால் இருக்கலாம். ஸோ சீரியல் ஒரு நல்ல சோர்ஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என் மூஞ்சி பரிச்சயமாச்சுன்னா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு அடையாளம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு ஸ்டஃப் இருந்துச்சுன்னா, நமக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா, நம்ம சினிமாவை லவ் பண்ணோன்னா கண்டிப்பாக வரலான்னு ஒரு நம்பிக்கை தான். நான் எப்படி நம்புகிறேன்னா, நான் வந்து என் ப்ரொடியூசரை ஏமாற்றலாம், என் டைரக்டரை ஏமாற்றலாம், என்னோட கோ ஆர்டிஸ்ட்டை ஏமாற்றலாம், என்னை கூட ஏமாற்றலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமான்னு ஒன்று இருக்குது. சினிமாவுக்கு தெரியும் சினிமாவை யார் நிறையா லவ் பண்ணுறா,
சினிமாவை அதுக்காக யார் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பேஷன்ஸாக பொறுமையாக நம்ம லவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேர்மையாக சின்சியராக பண்ணிக்கிட்டே இருந்தால் சினிமா யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அது கண்டிப்பாக வரும். ஸோ நான் நம்புகிறேன். கண்டிப்பாக காத்திருப்பு ரொம்ப முக்கியம் அதில். கண்டிப்பாக எங்கேயோ கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் ஓகே சன் டிவி சேனல் ஒரு ரெப்யூட்டட் சேனலில் ஹீரோ ஆக முடியும்னு சொன்னால் நம்ம ஒன்று லவ் பண்ணோன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப பேஷனாக பொறுமையாக அதுக்காக ஃபுல்லாக நம்ம உழைச்சிட்டு அதுக்கு நம்ம சின்சியராக உண்மையாக இருந்தால் போதும். அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நான் நிச்சயமா அது கொண்டு வந்து சேர்த்துருச்சு உங்களே. இனி நீங்கள் உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி உங்களை பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் சினிமா வந்து கையில் எடுத்து வச்சுட்டு கண்ணா நீ என்ன பண்ண போற, அழுகிறியா சிரிக்கிறியா உனக்கு என்ன தேவை அப்படின்னு சினிமா கேட்டுட்டு இருக்கு. சினிமா தாய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபீல்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகணும். அதுக்கு நம்மளுடைய மக்கள் எல்லாத்துக்கும், ஏன்னா இன்றைக்கி வந்து திறமையானவங்களை யாரையுமே வந்து மக்கள் உன்னோட திறமை எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னாவே ஸோ அவங்கள வந்து உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மக்கள் சக்தி மட்டும்தான். கண்டிப்பாக ப்ரோ. என்னென்னா அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா மாதிரி தான் நான் எப்படி பார்க்குறேன்னா, லக் இருந்தால் வந்துடுறான் எல்லாம் சொல்கிறாங்களே. எனக்கு எப்படின்னா யார் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லக்கு வந்து நான் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நானே வந்து கொஞ்சம் விஷயங்கள் போகாமல் இருக்கிறது என்னோட லேசினஸ் என்னோட விஷயமா இருக்கும். நம்ம ஒரு இது நடிக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை எந்த ஃபீல்டில் எதாகணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிசர்விங்காக அதுக்கான குவாலிட்டியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு பர்சனலாகவே எனக்கு ஒரு மிராக்கிளாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அதுக்கு தயாராகிட்டு அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அது கிடைக்கும். நம்ம எப்போ ஒரு டிசர்விங் ஆகிற மாதிரி அதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்ம கிடைச்சக்கப்புறம் நான் டிசர்வ் ஆகிறேன் போகிறேன் அந்த மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு யாராவது இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வாய்ப்புகளை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணது உண்டா? இப்போ வரைக்கும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் நம்மளா போய் நம்மளா பார்த்து அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. ஓகே, ஒரு கம்பெனிக்கும் நீங்களே இதை நேரடியாக போயிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆமாம், நான் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சூப்பர். காலேஜ் ஃபஸ்ட் இயர் எண்ட்லேருந்தே கோயம்புத்தூரில் ஆடிஷனு, சென்னையில் ஆடிஷன்னாலும் வந்துடுவேன். ஸோ நிறைய ஆடிஷன்ஸ் குட், மோர் தென் ஒரு 150 ஆடிஷன்ஸ். நான் கம்மியாக சொல்கிறேன், எனக்கு கரெக்டான இது அதுக்கு மேலேயே நான் அட்டன் பண்ணியிருப்பேன். எஸ். சரி, இப்போ நீங்கள் அந்த ஓடிடி தளம்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம ஸ்க்ரீனை மட்டுமே மையப்படுத்தி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்கும். அந்த ஹீரோவாக இன்றைக்கி வந்து சில சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து பெருசாக பேசுகிறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி எனக்கு பர்சனலாகவே சொல்லணுன்னா இப்போ இந்த ஓடிடி வந்து ரொம்ப நல்லது தான் நான் பார்க்குறேன். நிறைய சின்ன படங்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காம சில தியேட்டர் கிடைக்காம அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக இது ஒன்று வருதுங்கிறது. ஸோ ஈவன் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு காசு போட்டு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட காசாச்சு ஓரளவுக்காச்சும் அவங்களுக்கு போய் சேருதுன்னு சொல்கிறப்போ சந்தோஷம்தான். அண்ட் ஓடிடி பிளேஸ் மேஜர் ரோல்னு நினைக்கிறேன். நான் சபாநாயகன் மூவி அசோக் செல்வன் நான் கூட பண்ணேன். சினிமாவில் ஓடிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ஓடிடி பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அதோட ரீச் ரொம்ப பெருசாக இருக்குது. அசோக் செல்வன் என்ன சொன்னார்? எப்படி என்ன மாதிரியான ஒரு உங்களுக்கு கண்ணா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு உங்களுக்கூட ஜாயின் வெஞ்சராக சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ணா அசோக் அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். செட்டில் நம்ம ஏதாச்சும் இருந்தாலும் இப்படி பண்ணலாம் அப்படின்னா எதாக இருந்தாலும் ஓகே சொல்லுவார். இது இப்படி பண்ணு அது எல்லாமே கைட் பண்ணி சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்மளும் போய் நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாதான் அந்த கம்ஃபர்டபுள் அவ்வளோ கொடுப்பாரு. ஒரு சீன் கூட அவர் வந்து இது பண்ணுறதோ இல்லை சஜஷனில் வந்து எனக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க, நான் ஏன் உட்காராமல் போகணும் அப்படிலாம் கிடையாது. அவர் மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ எனக்குன்னு கிடையாது, சபாநாயகன் எல்லாருமே கேட்டிங்கனாலும் அதை சொல்லுவார். ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு யங் டேலண்ட்டு ஒரு நல்லா உழைக்கிறாங்க, சினிமாக்காக ஆசைப்பட்டு பண்ணுறாங்க, அவர் கண்டிப்பாக க்ரோ பண்ணி விடுவார், வளர்த்தி விடுவார். ஓகே, சரி. இப்போ இந்த படத்துடைய அந்த நல்ல ஒரு வைப்பில் நெக்ஸ்ட் வந்து என்ன மூவி வந்து சூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்க? என்ன எனக்கு வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி, இல்லாட்டி ஒரு எப்படி சொல்கிறது, காலேஜ் லவ் ஸ்டோரியில் அது கொஞ்சம் அந்த ஒரு வாழ்வியலாக இருக்கிற மாதிரி ஒரு தாடா வந்து கவின் சார் வந்து
ஆஃப்டர் மேரேஜ் மாதிரி போகுது. அதுலேயே ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு 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 காலேஜ் படிக்கிற பையன், ஸோ அவனுக்கான ஒரு கேரக்டர், அவனுக்கான ஒரு பெயின்ஃபுல் விஷயங்கள் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் கிடைச்சு அந்த மாதிரி ஒரு பண்ணணும், லீடாக பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஸோ அந்த மாதிரி அண்டு நம்ம இப்போ வந்து வேற மாதிரி ஆக்ஷனு எதுவுமே நம்ம இப்போ பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இதுக்கு ஒரு லவ் செட் ஆகும், இல்லை ஒரு 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 காலேஜ் முடிக்கிற பையன், அந்த மாதிரி இதில் ஒரு லீடாக ஒரு நல்ல ஒரு கதைகளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லி. கேரக்டர் வந்து ஒரு ஷட்டில் கேரக்டராக இருக்கணும் அப்படியே. அதில் அந்த காலேஜ் ரோட்லேயே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டாக அப்படியே ஒரு பாவப்பட்ட ஒரு பையன், இல்லை ஊர் சைட்லேருந்து வந்த ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நான் சொல்ல வரல. லவ் ஸ்டோரினா நல்ல லவ் ஸ்டோரி, அதில் வந்து ஒரு பெயின் விஷயங்கள் எல்லாம் கலந்து ஒரு தாடா மாதிரி, ஹிருதயம் மாதிரி, ஒரு மாதிரி அந்த மாதிரி பேட்டர்னில் எனக்கு படம் பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஸோ இசையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இசை நான் அடுத்தது இசையை பற்றி தான் சொல்லலான்னு. ஸோ இசை சஞ்சய் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு அவரு. பட் படத்தில் 3 சாங்குமே வேற லெவலில் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக ஒரு சென்சிபிளாக இருக்கட்டும், அந்த மியூசிக் பேட்டர்னாக இருக்கட்டும், வேற லெவலில் நீங்கள் படம் பார்க்குறப்போ எல்லாரும் நிறைய பேர். அண்டு என்னோட எடிட்டர் குரு சூர்யா செம்மையாக கட் பண்ணியிருக்காரு படத்தை. அப்படி ஒரு கிரிப்பிங்காக கட் பண்ணி, ஸோ படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அந்த படம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட அதோடைய ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சீனுக்கு அதாவது அங்கே வந்து ஷூட்டில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த சீன்லாம் வருமானு கூட தெரியாது. பட் ஆனால் அங்கே வேற மாதிரி ஒரு பிரளயமே கிளம்பியிருக்கும். அந்த மியூசிக் தான் ஒரு உயிரே. எனக்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சஞ்சய் இப்போ அப்படி வாசிச்சிருக்காரு, செம்மையாக வாசிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவரோட ஒர்க் ஃபுல்லாமே. ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார்? எனக்கு ஹீரோயினில் என்ன கஞ்சத்தனம், எல்லாரையுமே பிடிக்கும். திரிஷா இல்லைன்னா திவ்யான்னு சொல்லிடாதீங்க. இல்லை, அவ்வளோ பிடிக்கும். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து மால்விகா மனோஜ் பிடிக்கும். ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச க்யூட்னஸ் என்ன? இல்லை, ஜோ படத்தில் நல்லா அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. மகிமா நம்பியார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இவங்க 2 பேருமே உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ரசித்து பார்க்குற ஒரு நடிகை? இல்லை, இப்போ பார்க்குற ஒர்க்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ரேமில். ஓகே. ஓகே. நீங்கள் இப்போ நடிக்கிற விஷயங்களில் உங்களுக்கு சுயமாக நான் வந்து என்னோட நடிப்பு இப்படி தான் இருக்கும், மக்களை நான் இப்படி வந்து நான் மகிழ்விச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று இல்லை அப்படின்னாலும் நம்ம பார்க்குற சினிமா சில விஷயங்களை நமக்கு தெரியாமலே நமக்கு ஃபீட் பண்ணி விட்டு போயிடும். ஸோ யாராவது ஒருத்தர் நடிப்பு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம், அவங்க நடிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல உங்ககிட்ட வெளிவந்திருக்கும். ஸோ அதை வந்து டேரக்டரோ இல்லை கேமராமேனோ உங்கள்கிட்ட பார்த்துட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி யாரும் இப்போ வரைக்கும் சொல்ல. நான் எப்படின்னா இப்போது ஒரு நொடியில் ஜீவான்னு பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜீவாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறேன். அந்த கேரக்டர் ஜீவாவா என்ன பண்ணுவான்னு சொல்லி அப்படி தான் பார்க்குறேன். அந்த இமிட்டேட் பண்ண அதில் எனக்கு சரி. அந்த ஸ்டோரியை வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த ஜீவான்ற கேரக்டரை எப்படி உள்வாங்கிட்டீங்க? அது சொன்னால் கேரக்டர் வெளியே வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஜீவா வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், ஜாலியாக ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு பையன். அவனுக்குள்ள திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இது பண்ணிவிட்டு நான் வந்து ஜீவாவாக என்னென்ன பண்ண முடியும், அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி தான். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் சினிமாவில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணிருந்த ஃப்ரெண்டு, ஸோ அந்த ஃப்ரெண்டில் இப்போ வரையும் டச்சில் இருக்காங்களா உங்ககிட்ட? சினிமாலையா? இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களை மச்சான் நீ இது பண்ணால் நல்லா இருக்கும்டா, இது பண்ணுடான்னு சொன்ன ஒரு ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் டச்சில் இருக்காரா? இருக்காங்க. நிறைய பேர் நிறைய பேர் கிடையாது, ஒரு குறிப்பிட்டு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்டெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வரும்போது ஆளுங்க நமக்கே தெரிஞ்சு அவங்க உங்க லைஃப் வந்து கேரி பண்றதுக்கு அவங்க அதுக்கு டைம் எடுக்கு. அது ஒரு 4 பேர் இருந்தாலுமே நமக்கு ட்ரூவா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிரச்சனைன்னு இருக்கிறப்ப யார் இருக்கானோ அவன் தான் நண்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையில் நம்ம கூட இருந்து ட்ரூவாக இருக்காங்கல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், ஒரு 4 பேர் இருந்தாலும் நமக்கு ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ண நிறைய பேர் இப்போ வரைக்குமே இருக்காங்க. சரி, அவர் சொல்லி இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ஆக்டிங்கில் தான். இது கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஆக்டிங் வைஸில் அந்த மாதிரி சொல்ல இப்போல்லாம் அவங்க ஒரு நொடி பார்த்துட்டு ஹீ கேம் அண்ட் என்னால் வந்து மச்சான் செம்மையாக பண்ணிட்டேன், ராக்ட்
யூ கில்டு மேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ Okay. ஐ எம் ஹாப்பி. ஓகே. நம்ம வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ இந்த ஒரு நொடி பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணுவியாடா நீ, இதெல்லாம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹி பிகேம் ஹாப்பி. எஸ். அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே என் தம்பி, சொந்த தம்பின்னு வச்சுக்கோங்க. ஓகே. வாட் எவர் கிரிட்டிசிசமாக கரெக்டான இதுவாக இருக்கும். இது நீ பண்ணுறேன்னு சொல்கிறது, நம்ம எது பண்ணாலுமே நல்லா இருக்கு, ஏதாவது நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, இனி பெட்டராக பண்ணியிருக்கலாம், இப்படியே தான் வரும். ஓகே. அவன் பார்த்துட்டு அவரும் நீ பர்ஃபார்மர் அப்படி இப்படி நிறைய பேர் பர்ஃபார்மர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டியடா. அதே சொன்னான், நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நிறைய பேர் இப்படி சொல்கிறப்போ ஓ டோட்டல் கிரெடிட்ஸ் என்னோட டீமுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க ஒரு நொடி டீம். இல்லை சில நேரங்களில் நீங்கள் சொன்ன கேமராமேன் சாராக இருக்கட்டும், ஏன்னா அழகாக ஃப்ரேமில் அப்படி காமிச்சிருக்காரு, அவர்களாம் பெரிய நன்றிகள் தான். அண்ட் டைரக்டர் சார், என்னோட கோ ஆர்டிஸ்ட் அம்மன் ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே. ஓகே. ஸோ என்னன்னா எல்லாருமே நல்ல டீம் அமைஞ்சிச்சு ஃபஸ்ட்டு, ரொம்ப பாண்டிங்காக ஒரு ஃபேமிலி மாதிரி. ஓகே. ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தனால என்னால் இவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ரகசியங்கள்? எதுவுமே பண்ணுறதில்ல. பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு 5 நாள் ஜிம்முக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வேறு ஒர்க்கு இல்லை லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்னு சொல்லி போயிடுது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் உடம்பை தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ சீக்கிரம். சூப்பர். சரி, அப்போ நம்ம ஒரு நொடி படத்தை பற்றி நிறைய பேசியாச்சு. அண்டு இப்போ படம் நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இயக்குனர் மணிவர்மன் அண்ணனுக்கும் அந்த டீமை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நல்லா மணக்கிட்டு இருக்காங்க. ஸோ படங்கள் பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இந்த டைமில் வந்து படங்களில் ஒரு சிறந்த படமாக ஒரு நொடி படம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ உங்கள் டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்விக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்கீங்க இந்த டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட நேரத்தை இன்றைக்கி எங்களுக்காக கொடுத்து நம்மளுடைய மக்கள்கிட்ட உங்களை பற்றியும், ஸோ உங்களை ரசித்த மக்கள் நீங்கள் பர்சனலாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நொடி அப்படின்ற படத்தில் திரு அருண் அவர்களை இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ணி ரொம்ப அவருக்கான பர்சனலான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீட்ப்ளே சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஸோ எஸ், அண்ட் ஐசக் ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணீங்க. டைம் போனதே தெரில. அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நொடி படம் தியேட்டரில் போயிட்டுருக்கு நல்லபடியாக. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். வீப்ளே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் கார்த்தி பேசுகிறேன். வீப்ளேக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒரு செலிபிரிட்டிஸ் அவங்க என்ன படம் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் யாரை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்றத காத்திருந்து பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்கள் ஐசக்.